இன்றைக்கி கடையில் வாங்குற மாதிரி மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன தான் சிப்ஸ் போட்டாலும் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும், மொறு மொறுன்னு வராது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு சிப்ஸ்க்கு சூஸ் பண்ணும்போது நல்ல ஷைனிங்கான உருளைக்கிழங்காக சூஸ் பண்ணுங்கள். ரஃப்பாக இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. ஷைனிங்காக இருக்கிறது தான் சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நீங்கள் பொரிக்கிற வரைக்கும் தண்ணியிலே போட்டு வைங்க. அடுத்த டிப் என்னென்னாக்கா, உருளைக்கிழங்கு வந்துட்டு சீவும் போது எப்போவுமே சிப்ஸ் கட்டன்னு தனியாக விற்கும், இந்த மாதிரி அதில் சீவுங்க. காய் சீவதுலையோ கத்திலையோ அரிஞ்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு ஷேப் ஈவனாக இருக்காது. ஸோ சிப்ஸும் வந்துட்டு சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி கட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த சிப்ஸ் கட்டையில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணிக்கு நேராக வந்துட்டு இந்த சிப்ஸ் கட்டையை பிடிச்சிக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக சீவிக்கிட்டே இருங்க. சீவும் போது கேர்ஃபுல்லாக சீவுங்க, ஏன்னா அந்த பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உருளைக்கிழங்கோட முனையில் கையை வச்சுக்கிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக சீவிக்கிட்டே இருங்க. நீங்கள் பொறுமையாக வந்துட்டு இப்படி சீவினீங்கன்னா ஒன்று தடியாக வந்துடும். ஸோ ஃபாஸ்ட்டாக சீவும். இப்போ தண்ணியில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி ஸ்லைஸாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், மெலிசா. இதனால தான் வந்து நான் சிப்ஸ் கட்டையில் சீவ சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடணும். இதுதான் வந்து அடுத்த டிப். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும் நீங்கள் உருளைக்கிழங்கு போடும்போது. அப்போ தான் வந்துட்டு சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போது நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்துட்டு ஒரு ஸ்லைஸை அப்படியே தண்ணியிலேருந்து மொத்தமாக அள்ளி போட்டுறாதீங்க. கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கையில், இன்னொரு கையில் ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டுக்கிட்டே இருங்க. அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மொத்தமாக கிளஸ்டராக தூக்கி போட்டிங்கன்னு சொன்னாக்கா எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ தனித்தனியாக எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக போடுங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது எப்படி மேலே பொரிஞ்சு வருது பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில் நீங்கள் போட்ட உருளைக்கிழங்கு மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு உடனே கரண்டி வச்சு திருப்பிக்கிட்டே இருங்க. சில பேர் வந்துட்டு சிப்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எடுத்து உப்பு போட்டு பெரட்டுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி பொரிக்கும் போதே எண்ணெயில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப இருந்த சலசலப்பு சத்தமும் சிப்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எண்ணெய் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சொட்டு சத்தம் கூட இல்லாமல் நல்லா க்ளீனாக சிப்ஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் கரண்டியில் எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த முறமறுப்பு. இதை வந்துட்டு ஒரு எண்ணெய் வடிகட்டியில் தனியாக சிப்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க ஸ்லைஸையும் வந்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்ச சிப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு வெறும் சால்டட் சிப்ஸ் போதும்னு சொன்னால் நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிடலாம். பட் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. மேலே ஸ்பூனால் தூவாதீங்க, கையால் எடுத்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு நல்லா இதை போட்டு குலுக்கி இந்த மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலக்கிடுங்க. நம்ம அரிசி புடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. நீங்கள் கடையில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்லாவே மொறுமொறுப்பாக இருக்கும் 1 வாரம் வரைக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு சிப்ஸ் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்மூத்தான ஒரு மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூந்தி நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். பூந்தியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமாக அப்படி இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக.
எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 பூண்டை நல்லா நச்சுட்டு அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து எண்ணெய்க்கு நேராக வச்சு பூந்தி மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அப்படியே பொறுமையாக வந்து கரண்டி மேலே வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருங்க. கீழே வந்து பூந்தி விழுந்துக்கிட்டே இருக்கும். பூந்தி வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்கும். நல்லா பொரிஞ்சு அப்படியே கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பூந்தி வந்துட்டு எண்ணெயில் போட்டதை விட இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பு அடங்கியிருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் கரண்டியால் திருப்பும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான சவுண்டு வரும். அப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எல்லா பூந்தியும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 உடச்ச முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நம்ம பொரிச்ச நட்ஸு கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த பூந்தி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், கருவேப்பிலையும் மொறுமொறுன்னு இருக்கும். அது ரெண்டுத்தையுமே கையால் நல்லா நசுக்கி விட்டு அப்படியே பூந்தி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியான பூந்தியோட ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி பூந்தி கிடைக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பூந்தி மாவில் கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். அதே மாதிரி பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து அதை நொறுக்கி விடணும். அப்போ தான் உங்களுக்கு பூந்தியோட ஃப்ளேவர் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பூந்தி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஷாப் ஸ்டைல் காரா பூந்தி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.